எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய செய்தி அப்படின்றது ஒன்று வந்திருக்கு. ராமாயணத்துல சூர்பனகைன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கள பிடிச்சி மூக்கு அறுத்து விட்டனே அவங்களுக்கு அவமானமாகி பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. அப்படித்தான் இந்த ஹிண்டன்பர்க் என்ன சமீபத்தில் ஆகஸ்ட் மாதம் சொல்லுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, சம்திங் பிக் சூன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. கடைசியில் அதை மதிக்கவே இல்லை. அந்த ரிப்போர்ட்டில் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, அது ஒரு தனிநபர் தாக்குதல் அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமே தொடர்ந்து இந்த ஹிண்டன்பர்க் இன்னைக்கு கூட என்ன ஒரு மாதிரி ரிப்போர்ட் விட்டுருக்காங்கன்னா, அதே குரூப் அதானி குரூப் பற்றிய விஷயத்தையே விட்டுருக்காங்க. இந்த ஹிண்டன்பர்க்கை பற்றி நாம அனலைஸ் பண்ணி பார்க்குறோன்னு வச்சுங்களேன், அவங்க இது வரைக்கும் ஒரு 70 ரிப்போர்ட்டுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. நிறைய ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பல்வேறு முறை பல்வேறு கம்பெனிகளை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பற்றி கூட ஒரு கம்பெனி 2019 எரோஸ் இன்டர்நேஷனல் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பெரும்பாலும் அவங்க பல்வேறு கம்பெனியில் சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு கம்பெனியை முடிச்சு விட்டு அடுத்த கம்பெனிக்கு போயிடுவாங்க, மறுபடியும் அந்த கம்பெனி எடுத்து வச்சு கொண்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த முறை கரெக்டாக 2024 எலெக்ஷன் வருது இந்தியாவில். அதுக்கு முன்னாடி 2023 அதானி குரூப்பை டச் பண்ணுறாங்க. டச் பண்ணுற வரைக்கும் அது ப்ரொஃபஷனலாக இருந்த கம்பெனி 2023 வரைக்கும், 2024 அது ஒரு ப்ரொஃபஷனலாக இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னாக்கா பீத்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. என்னைக்கு ஒருத்தன் நல்ல நிலைமைக்கு அங்கிருந்து பீத்தல் வேலை பண்ணுறானோ அன்றையிலிருந்து அவனுடைய சரிவு என்பது ஆரம்பமாகிருது. அது மாதிரி இந்த ஹிண்டன்பர்க் நல்லா அனலைஸ் பண்ணி நல்லா சொல்லிக்கிட்டு இருந்தான். 2023 கூட ஒரு நல்ல ரிப்போர்ட் அப்படின்றது கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இது பண்ண பீத்தல் வேலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எதுவும் பெருசாக இந்தியாவில் எடுபடல. அதனால ஒரு மூக்கு அறுபட்ட சூர்பனகை மாதிரி நம்மளை திரும்பி ஏதாவது ஒன்று சொல்லி தன்னுடைய இழந்த பெருமையை மீட்டெடுக்கலான்னு பார்க்குறாங்க. பட் இப்போ கூட மார்க்கெட் இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிற குற்றப்பத்திரிகையினால பெருசாக ஷேர் மார்க்கெட் இறங்கல, 20 பாயிண்ட் தான் இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க சொல்லியிருக்கிற இந்த அதானி குரூப் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, அலிகேஷன்ஸுக்கு அதானி குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கவே இல்லை, தேவையில்லாத இது ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல பதில்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மிகப்பெரிய நியூஸ்னால நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் தற்சமயத்துக்கு 21 பாயிண்ட் இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நண்பர்களே, சமீபத்தில் யார் செஞ்ச புண்ணியமோ மார்க்கெட் திரும்பி ஓரளவுக்கு ஏறி வந்துட்டா. கடந்த 5 நாட்களில் மட்டும் நிஃப்டியை பார்க்கும்பொழுது 600 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி மேலே வந்திருக்கா. ஆனால் தனிப்பட்ட நிறைய பாப்புலரான ஷேர்கள் இன்னும் பெருசாக திரும்பி ஏறி வரல. ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஎம்எல் அப்படின்ற ஷேர்லாம் தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ளும்படியாக நல்ல மேலே வருவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு வருது. இந்த பிஎம்எல் அப்படின்ற ஷேர்னுடைய டெக்னிக்கல் நியூஸ் பொறுத்த வரைக்கும் அவன் தற்சமயத்துக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்திலேயே 2024 மார்ச் மாதத்தில் இதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் ஏறி மேலே வந்திருக்கான். அப்போ இந்த முறை 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் போகுமா, அல்லது 4000 ரூபாயிலிருந்து கீழே இறங்கி ஒரு 2000 ரூபாய் வாங்கிக்கிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குமா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இதே மாதிரி தான் இந்த ஐஆர்இடி, பவர் கிரிட் இது போன்ற ஷேர்களும் இன்னும் தன்னுடைய பழைய கையை தாண்டி போகாமல் இருக்கு. அவங்களும் திரும்பி மேல் நோக்கி போனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்தது நம்மளுடைய என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு ஷேர் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கே ரொம்பவுமே பிஞ்சு மனசு, ஏதாவது சொன்னால் நம்ம மனசு தாங்காது, ஏமாற்றம் அடைஞ்சா. அப்போ இந்த என்ஜினியர்ஸ் இந்தியாவை பார்த்து நம்ம சொல்லிக்கிறதெல்லாம், இந்த மாதத்தினுடைய வெட்டுக்கிளி பதக்கம் கூட உங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். இதுக்கு முன்னாடி இந்த 2024 நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா, ஒரு முறை கீழிருந்து பறந்துருக்க, மறுபடியும் இன்னொரு முறை பறந்துருக்க, 3வது முறையாக 224 ரூபாயிலிருந்து ஒரு 300 ரூபாய்க்கு நீ பறந்து வந்துட்டீங்கன்னா இந்த மாதத்தினுடைய வெட்டுக்கிளி பதக்கம் உனக்கே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். நண்பர்களே, தங்கத்தினுடைய விலை இப்பவே ஓரளவுக்கு நல்லா மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான். அதாவது இந்த ஒரு மாசத்துல பார்க்கும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய விலை தான் தங்கத்தினுடைய விலை அதிகமாக இருக்கு. அதாவது இந்த தங்கத்தினுடைய விலை மேல் நோக்கி ஏறி வர்றதுக்கு அமெரிக்காவில் யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட் ரிடக்ஷன் அதுவும் ஒரு காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அவன் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இனிமேல் தான் செப்டம்பர் மாதத்தில் அடுத்த வாரத்தில் ரேட் குறைக்கலாமா இல்லையா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் குறைச்சா தான் நிஜம், அது வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ குறைக்காமையே தங்கத்தினுடைய விலை இந்த அளவுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி வந்திருக்கு அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே யூஎஸ் ஃபெட் அடுத்த வருஷம் அல்லது அதுக்கடுத்த வருஷங்களில் ஒரு 3%, 2% அப்படின்ற வட்டி விகிதத்தை குறைச்சாக்கா தங்கத்தினுடைய விலை எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது தெரியல. எங்கள் வீட்டம்மெல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்கள் வாய் சொன்ன மாதிரி இந்த பவுன் என்னைக்கு 1 லட்சம் வருதோ அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ரீட் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒரு பவுன் சீக்கிரம் 1 லட்சம் வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம் தான். நண்பர்களே, யாராவது மாதம் ஒரு அமௌண்ட், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 25,000 அல்லது 50,000 அல்லது மாதம் ஒரு 1 லட்ச ரூபா ஒரு 10 வருஷம் கழிச்சு வேலைக்கு போகாமையே எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வழி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவிடுங்க.
நான் ஷேர் மார்க்கெட்டு எல்ஐசி நம்பி தான் உட்காந்துருக்கேன். ஆத்தா மகமாயி 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு 25,000 50,000 வேலைக்கே போலினாலும் பணம் வரணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி உட்காந்துருக்கேன். நீங்கள் யாராவது அதுக்கு உண்டான பிளான்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட்டில் பதிவிடுங்க. அந்த ஐடியாக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும். நண்பர்களே, நம்ம ஒருத்தர் வேலைக்கு எடுத்து அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறோம். அந்த வேலை செய்ய முடியாது இந்த டைமுக்குள்ள அப்படின்ற சொல்லிட்டே தானே கரெக்டு. இப்போ இந்த KDDL அப்படின்ற ஷேர் வந்து அப்பர் ஃப்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் காலையில் 20%. நான் இந்த KDDL ஒரு ஷேர் வந்து பைபேக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஒன்றா அது என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கணும், இல்லைன்னா என்னுடைய டிமேட்டில் அந்த ஷேர் இருக்கணும், இல்லைன்னா டிமேட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்ற எனக்கு எஸ்எம்எஸ்ஸாவது வரணும். இந்த மாதிரி பைபேக் அக்செப்டன்னு இந்த சுப்ரஜித்துக்கு வந்துருச்சு, மயூருக்கு வந்துருச்சு, என்னை அசிங்கப்படுத்தி விட்டாங்க. இந்த TILன்னு ஒரு ஷேர் அது உங்களுக்கு பைபேக்குன்ட்டாங்க. அந்த மாதிரி ரிசல்ட்டை சொன்னா தானே ஆகும். இப்போ இந்த KDDL 20% ஏறிடுச்சு. இருந்தாலும் என்னால் அதை விற்று லாபம் பண்ண முடியல, ஏன்னா ஷேர் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இல்லை. சரி, நம்ம பேங்க்குக்காவது பணமாக வந்துடும், பைபேக் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு கொண்டிருக்க முடியல. இனி நாளைக்கு தான் சொல்லுவானுங்க. நாளைக்கு இந்த 20%, இன்றைக்கே 3% காணும். காலையில் 20% அப்பர் ஃப்ரீஸ் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ 17 இருக்கு. நாளைக்கு ஒரு 10% 5% இறங்கிடுச்சுன்னா அப்புறம் எனக்கு கும்பா தான். நண்பர்களே, இந்த ஐபிஓ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடையாது. அதாவது காந்தியடிகள் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களை நீங்கள் தொந்தரவாக நினைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி இப்போ தான் ஐபிஓக்கள் ஒரு 4 க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஐபிஓ வெஸ்டர்ன் கேரியர்ஸ் இந்தியா அப்படின்ற ஒரு ஐபிஓ வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இந்த வெஸ்டர்ன் கேரியர்ஸ் அப்படின்ற ஐபிஓ வந்து இது ஒரு லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. இவங்க எத்தனை கோடி பணம் கேட்டு வர்றாங்கன்னா வெறும் 492 கோடி தான் பணம் வேணும்னு கேட்டு வர்றாங்க. 172 ரூபாய்க்கு இந்த ஐபிஓனுடைய பிரைஸ் அப்ளை பண்ணாதான் மோஸ்ட்லி கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி வந்து லாபகரமான கம்பெனி அப்படின்னு பார்த்தா இப்போ வரைக்கும் ஒரு லாபகரமாக இங்கே கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி தான். இதனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்னும் மார்க்கெட்டில் வரல. அதாவது இந்த கிரே மார்க்கெட்டில் வந்து இது எவ்வளவு தூரம் லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமே இல்லாமல் இருக்குது. இது போன்ற ஐபிஓக்களை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தெரிகிற வரைக்கும் அது பக்கத்தில் போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இதில் எத்தனை பேர்த்துக்கு இந்த பஜாஜ் ஹவுசிங் அப்படின்றதுனுடைய அலாட்மெண்ட் நேற்று முடிஞ்சிருக்கும், கிடைச்சிருக்கு அப்படின்றது தெரியப்படுத்துங்க. இது மட்டும் கிடைச்சுன்னு வச்சிங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 50-60% மேலே லிஸ்டிங் கெயின் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த இன்டெலெக்ட் டிசைன் அரீனா அப்படின்ற ஷேர் இன்னைக்கு காலையிலேயே நல்ல ஒரு கேப் அப். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஒரு ஷேருக்கு 50 ரூபாய் இறங்கி கிடக்குறான். இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னும் ஒரே ஒரு முறை ஏறி வாங்கலை, உங்களை விட்டு ஓடி போயிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மனசு சொல்லிட்டு இருக்கும். அதாவது 2021 இவனுடைய பேட்டர்ன் என்பது மேல் நோக்கி வந்து தொட்டுட்டான்னா அப்புறம் கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி மேல் நோக்கி வர்றான். அப்போ இந்த முறையும் இந்த 2024 கடைசிக்கு 2025 ஸ்டார்டிங்லேயாவது இப்போ 1000 ரூபாயிலிருந்து அப்படியே மேல் நோக்கி அவனுடைய பழைய, ஏன்னா ஏற்கனவே 3 முறை பண்ணி காமிச்சிருக்கான். இப்போ 4வது முறையாக மறுபடியும் ஒரு 1200 வந்துச்சுன்னா அந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வரதான் செய்யும். அதே மாதிரி இந்த ஹெட்ஜி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு நல்ல அருமையான சந்தோஷம். ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு, அந்த நியூஸை வச்சுக்கிட்டு இன்னைக்கு 5% ஏறிட்டான். இந்த மாதிரி இந்த ஷேருக்கு ஒரு 716 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 5% ஏறிட்டான். இந்த ஷேருமே இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 2000 ரூபாய் பக்கமெல்லாம் போயிருக்கு. இந்த நியூஸை வச்சுக்கிட்டு ஒரு ட்ரிகராக எடுத்துக்கிட்டு ஒரு 2000 ரூபாய் வந்துச்சுன்னா அவங்களுக்கும் சந்தோஷம் அப்படின்றது வரும். இந்த SBI கார்டு ஷேர் அப்படின்றது யாராவது வச்சிருக்கீங்களா? ரொம்ப நாள் ஏறாமல் இருந்து இப்போதான் லேஸ் அப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கான். இதில் என்ன ஒரு நியூஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 13, 18ஆம் தேதி இவங்களுடைய போர்டு வந்து பணத்தை கடன் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத பற்றி முடிவெடுக்கிறதுக்கு கூடுறாங்க அப்படின்ற நியூஸ் வருது. கண்டிப்பாக அப்ரூவ் தான் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு நல்ல செய்தியாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அதை வச்சுக்கிட்டு இன்னும் 5 நாள் இருக்குது. இந்த 5 நாளில் ஒரு 10% வேண்டாம், ஒரு 5% ஏறி வந்தால் கூட அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். எல்லாமே ஆண்டவனுடைய செயல் தாங்க, ஷேர் மார்க்கெட்டினுடைய செயல் தான். அதாவது ஒரு சப்போர்ட்லேருந்து ஒரு ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்துக்கிட்டு இருக்கு. 18ஆம் தேதி நியூஸ்னு ஒன்று இருக்குது. அந்த நியூஸ் வந்து ஒரு பாசிட்டிவாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பெருசாவெல்லாம் ஏறி 2000-3000 போக வேண்டாம். இவனுடைய 2023 இருந்த ஹை அல்லது 2022 சமயத்தில் இருந்த ஹை 1000 ரூபா வந்துச்சுன்னா கூட சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்த சமயத்தில் ஸ்ட்ராட்டஜி யாராவது உருவாக்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், நேற்று 500 பாயிண்ட் ஏறி இருக்கான், அப்போ இன்னைக்கு 500 பாயிண்ட் கண்டிப்பாக இறங்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இருந்துன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது சக்ஸஸே ஆகாது. அதாவது நான் மோஸ்ட்லி எப்படி பார்த்துருக்கேன் அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் கடைசியாக இந்த அதாவது நிறையா இடங்களில் பார்த்துருக்கேன். ஒரு கட்டத்தில் வந்து மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி சமயத்தில் ஏதோ ஒரு அணு ஆயுத சம்பந்தப்பட்ட ஓட்டெடுப்பு அப்படி இப்படின்ற ஒரு நியூஸ், அந்த சமயத்தில் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் பெருசாக இறங்கி இருந்தது. அடுத்த நாள் பெருசாக ஏறி நான் பார்த்துருக்கேன். ஆனால் பெருசாக ஏறின மார்க்கெட் அடுத்த நாளே அதே 500 பாயிண்ட் இறங்கி நான் பார்த்தது கிடையாது.
ஆனால் இன்ட்ராடேல அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு 200-300 பாயிண்ட் ஏறும், அதுக்கப்புறம் இன்ட்ராடேலேயே 200-300 பாயிண்ட் இறங்கும் அப்படின்ற நியூஸ் பேஸ்டுலாம் நான் பார்த்துருக்கேன் இன்ட்ராடேல. ஆனால் இன்னைக்கு ஒரு 500 பாயிண்ட் ஏறிடுச்சு, அல்லது நேற்று 500 பாயிண்ட் ஏறிடுச்சு, அடுத்த நாளே 500 பாயிண்ட் இறங்கி நான் பார்த்தது கிடையாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி வின்னிங் ப்ராபபிலிட்டி கம்மி அப்படின்றத என்னுடைய கருத்து. ஹலோ மிஸ்டர் ஐஎம்எஃப்ஏ சார், நீங்கள் லாபத்தில் இயங்கக்கூடிய கம்பெனியா அப்படின்ற மாதிரி நான் போய் கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, இந்த ஐஎம்எஃப்ஏ அப்படின்ற ஷேர் பொதுவாக சப்போர்ட்டில் வந்து விழுந்ததுன்னா சமீபத்தில் 4 முறை ஏறத்தான் பார்க்குறான். இந்த முறை ஏறானா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே மாதிரி இந்த கம்பெனியில் திடீர்னு இருந்திருந்தாப்புல எதுக்கு இந்த டிஐஸ் போய் திடீர்னு 1.25% அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஜூன் குவார்ட்டரில் அப்படின்றது ரெண்டாவது கேள்வி. ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஏன் இந்த ஐஎம்எஃப்ஏ ஷேர் எப்படி இருக்கீங்க, உங்களுடைய லாபமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும் பொழுது தற்சமயத்துக்கு இந்த கம்பெனி லாபகரமாக தான் இருக்குது. இருந்தாலும் மார்ச் 2022 அவனுடைய லாபம் ஸ்வங்கின் ராக்கெட் மாதிரி மேலே போயிருக்கு, அதுக்கப்புறம் சுமாராக இருக்குது. மறுபடியும் இதே மாதிரி ஸ்வங்கின் ஒரு ராக்கெட் விடுறப்ப தான் இந்த ஷேரை புது உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. வாவ், வாட் அ நேம், ஜாஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஷேர் ஒன்று பார்த்தேன். நல்ல பேர்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எது ஒரு நல்ல விஷயம்னா, அந்த ஷேர் மேல் நோக்கி ஏறி வர்றதா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். பேர் ஜாஸ்ன்னு வச்சுக்கிட்டு என்ன நம்மளுக்கு அதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஸோ அப்போ இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் ஜூன் மாதத்துலேருந்து 2 முறை இதே நிலையிலிருந்து மேல் நோக்கி வந்தால், அப்போ இந்த முறையும் 2000 2400 வருமா அப்படின்றது தெரில. பெரிய முதலீட்டாளர்கள் யாராவது பணம் போட்டு வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயத்துக்கு எஃப்ஐஎஸ் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே ஹோல்டிங் இல்லாமல் இருந்தது. இப்போ அவங்க ஒரு 1.67% வச்சிருக்காங்க. டிஎஸ் ஒரு 3.5% வச்சிருக்காங்க. நண்பர்களே, இந்த ஜூபிட்டர் வேகன் அப்படின்ற ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் முதலீட்டாளர்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னா, நீ இது எப்படியா தப்பி தவறி பழைய ரேட் வந்துரு, உன்னை வித்துவிட்டு ஓடி போயிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்துலேயே இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் ஒரு இடம் தொட்டுட்டு 300 தொட்டுட்டு 750 ரூபா போயிருக்கான். இந்த முறையும் தயவுசெய்து எப்படியாவது ஒரு 750 ரூபா போயிட்டான்னாக்கா ரொம்ப சந்தோஷம்டா சாமி அப்படின்ட்டு நிறைய பேர் ஓடி வந்துடுவாங்க. இந்த சமயத்தில் நான் நிறைய என்ன பார்த்துருக்கேன் அப்படின்னா, டிவிடெண்ட் ஒரு 2% 3% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகள் எப்பாவது மார்க்கெட் இறக்கத்தின் போது இறங்கி கிடக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்பி மேலே வந்துடும். ஆனால் இவனுக்கு மேலே வராமல் இருப்பானுங்க. பட் எதிர்காலத்தில் திரும்பி மேலே வரக்கு வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகம். அதனால் வரக்கூடிய சனி ஞாயிறுகளில் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் ஏதாவது ஒரு நல்லா ஒரு 20% 40% இறங்கி கிடக்கா, இப்போ இந்த ஒரு மாதம் மார்க்கெட் இறங்குச்சே அப்படின்ற மாதிரி பார்த்து கணக்கெடுத்து அந்த ஒரு 5 ஷேர் 10 ஷேர் லிஸ்ட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுடைய மனசில் ஏதாவது ஆல்ரெடி, ஏன்னா சில பேர்த்துக்கு டாப் ஆஃப் த மைண்ட் அப்படின்றது ஞாபகத்தில் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் கூட டக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி உங்களுடைய மனசில் ஒரு 20% 40% இறங்கின டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கக்கூடிய பங்குகள் உங்கள் மைண்டில் இருந்ததுன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆஹா, நம்ம நண்பர்கள் போடுற காமெடியை அந்த கமெண்ட்ஸை படித்தாவே மனசு ரிலாக்ஸ் ஆயிடுது நண்பர்களே. ஒரு நண்பர் போட்டிருக்காரு ஒரு கமெண்ட், கொட்டாவி வாங்கிட்டவன் வாயில் கொய்யா பழம் விழுந்த மாதிரி ஐபிஓ கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. மனுஷனாக இருந்தால் சந்தோஷமாக தாங்க இருக்கும். திடீர்னு நம்ம மேலே ஏதாவது குக்கர் தூக்கி வீசுகிறாங்க, அதை வீசுகிறாங்கன்னா அப்போ நம்மளுக்கு அடிபடும். அப்போ நம்ம வழியை அனுபவிக்கிறது அது ஓகே, வேறு டிபார்ட்மெண்ட். பட் இருந்தாலும் பொதுவாகவே மனுஷன் இந்த மாதிரி நல்லதாக சந்தோஷமாக படிச்சுட்டு சந்தோஷமாக தான் இருக்கணும். ஒரு நண்பர் வந்து இந்த காஃபி டே அப்படின்ற ஷேரை வாங்கி நான் மாட்டிக்கிட்டேன், அதில் எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த காஃபி டே அப்படின்ற கம்பெனியினுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வர 27 செப்டம்பர் அப்படின்ற மாதிரி வருது. அதே மாதிரி கெய்ன்ஸ் அப்படின்ற ஷேர்னுடைய ஸ்டாக் ஸ்பிளிட் அந்த நியூஸ் இருக்குது சமீபத்தில். நண்பர்கள், இதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர்த்துக்கு ஐபிஓ கிடைக்குது, நிறைய பேர்த்துக்கு கிடைக்கிறது இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஐபிஓ அப்படின்றது எதுக்கு வருது, அது கிடைச்சதுன்னா என்ன நன்மை அப்படின்னா, ஒரு ஏறக்கூடிய ஷேரை நீங்கள் சீப்பான ரேட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஐபிஓ வருது. ஆனால் அந்த ஐபிஓவில் சில பேர்த்துக்கு கெயின் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஷேராக இருந்தால் தொடர்ந்து ஏற தான் செய்யும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த பாரதி ஹெக்ஸாகாம் அப்படின்ற ஷேரில் இன்றைக்கி 7.5% ஏறி இருக்கா, அது சொல்லடி பட்டிருக்கு, அதுதான் காரணம். பட் இருந்தாலும் அந்த ஷேர் கூட லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா மேல் நோக்கி தான் ஏறி வந்திருக்கு. அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ஐபிஓவில் கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சீப்பான விலைக்கு கிடைக்கல அப்படின்றது அர்த்தம். பட் ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய நல்ல ஷேர்களை பார்த்துருக்கேன். அது என்ன ஆகுது அப்படின்னா, லிஸ்ட் ஆகும்போதே ஒரு லாபத்தில் லிஸ்ட் ஆகுது, அதுக்கப்புறம் தொடர்ந்து மேல் நோக்கி ஏறி வருது. அப்படி இல்லை, இந்த சினாரியோ நடக்கலைன்னா நல்ல கம்பெனிகள் 30% 40% கீழே இறங்கி வர்றான். அப்புறம் மறுபடியும் அங்கிருந்து மேல் நோக்கி ஏறி அந்த லிஸ்ட் ஆகும்போது என்ன ப்ரைஸ் இருந்தோ அதையும் தாண்டி போயிடுறான். எத்தனையோ உதாரணங்கள் இந்த வருஷத்துலையும் சொல்ல முடியும். நான் 2006 அந்த சமயத்தில் டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதும் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு டிஎல்எஃப், கோல் இண்டியா, இந்த கிக்ரி, அது போன்ற பங்குகள் அந்த காலத்தில் இப்படி தான் கீழே இறங்கி மேல் நோக்கி ஏறி வந்தான்.
அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாரதி ஹெக்ஸாகாம் இது மாதிரி நிறைய பங்கு லிஸ்ட் ஆகி மேல் நோக்கி வந்து அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. அதே மாதிரி கீழே நல்ல பங்குகள் தான் கீழே ஒரு 40% பக்கம் இறங்கிட்டு திரும்பி பழைய ஹையை தாண்டி போயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்த எல்ஐசி ஷேர். அதனால் ஐபிஓ கிடைக்கலையே அப்படின்றது வருத்தப்படாதீங்க. நல்ல பங்காக இருந்ததுன்னா உங்ககிட்ட பணம் அப்படின்றது நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு அட்டம்ப்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை 40% கீழே இறங்குச்சுன்னா அங்கே ஒரு அட்டம்ப்ட் அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே எல்லாமே சரி, அதாவது ராத்திரியோட ராத்திரியாக பெரிய ஆளுகளை கைது பண்ணிடுவாங்க. பெரிய ஆளுகளை கைது பண்ணுறது ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி நள்ளிரவில் தான் பண்ணுவாங்க. அது மாதிரி நம்மளோட ஷேர் மார்க்கெட் இப்போதைக்கு நல்லா இருக்குது. இந்த அமெரிக்கா மார்க்கெட்டும் தற்சமயத்துக்கு நல்லா இருக்குது. எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டாவும் நல்லா இருக்குது. ஆனால் நள்ளிரவில் எந்த மாற்றமும் வராமல் இருந்தால் உண்மையிலேயே நம்மளுக்கு சந்தோஷம் தொடர்ந்து வரும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.